சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போது 9ஆம் திருமுறையில ஆரூர் வீதி விடங்கர் சிறப்பும் அடியார்கள் மாண்பும் என்ற அற்புதமான ஒரு தலைப்புல ஒரு பொழிவை கேட்பதற்கு இருக்கின்றோம். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்கு பெங்களூரில் இருந்து சிவஞானம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். பொறியாளராக பணியாற்றி வருகின்றார்கள். ஆனால் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருடைய குடும்பம் முழுவதுமே சைவம் சார்ந்த ஒரு குடும்பம். அவருடைய குழந்தைகள் தான் நம்மளுடைய குழுவில் குழந்தைகளுக்காக பாடுற ஒரு அமைப்பில் 29 பதிகங்களையும் நிறைவு செய்த குழந்தைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவநங்கை மற்றும் குழந்தை தானே, அதனால் ஒவ்வொரு பாடல் 29 பதிகத்தில் இருந்தும் ஒவ்வொரு பாடலை நமக்கு பாடி கொடுத்த கோவிந்தனுடைய தகப்பனார் என்று சொன்னால் அப்போவே தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட, அதாவது குழந்தைகளை வச்சு அம்மா அப்பாவை அறிமுகம் செய்வது ஒரு பெருமை தானே. அப்படிப்பட்ட குழந்தைகளின் தகப்பனார் தான் இன்று நம்மோடு இணைந்து 9ஆம் திருமுறையில் ஆரூர் வீதி விடங்கர் சிறப்பும் அடியார்கள் மாண்பும் என்ற தலைப்பில் பொழிவை கொடுப்பதற்காக இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் பொழிவை கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் விப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலையற் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளையும் சைவ ஆதீன குருமகா சன்னிதானங்களின் குருவருளையும் சிவனடியார்களின் திருவடிகளையும் அடியேன் மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்கின்ற எழில்ஞான பூசையை ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக இணையம் வாயிலாக நடத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடனும் சீரும் சிறப்பாகவும் நடத்தி வருகின்ற நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தினருக்கும் அமைப்பின் நிறுவனரான சிவ லாவண்யா அருள் அம்மையார் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த ஞான வேள்வியின் விளைவாக ஆரூர் வீதி விடங்கர் சிறப்பும் அடியார்கள் மாண்பும் என்ற தலைப்பில் சில சிந்தனைகளை செய்வதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. ஆரூர் வீதி விடங்கர். ஆரூர் என்றால் திருவாரூர் தலம். அதில் அத்தலத்தில் உள்ள இறைவனுடைய பெயர் வீதி விடங்கர். அவருடைய சிறப்பும் அடியார்களுடைய மாண்பும் என்பதை பற்றி சில சிந்தனைகளை செய்யலாம். இந்த 9ஆம் திருமுறையில் திருவாரூர் தலத்தில் பூந்துருத்தி நம்பி காடநம்பி அவர்கள் ஒரு பதிகம் அருளி செய்துள்ளார்கள். அதாவது பதிகம் என்றால் 10 பாடல்களாவது இருக்க வேண்டும்.
ஆனால் 2 பாடல்கள் தான் உள்ளன. நாம் செய்த தவப்பயன் என்னவோ மீதமுள்ள பாடல்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டனவோ என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 2 பாடல்களிலே பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி மிக அழகாகவும் இலக்கிய நயத்துடனும் பூந்துருத்தி நம்பி காடநம்பி அவர்கள் அருளிச் செய்துள்ளார்கள். திருவருள் உணர்த்திய அளவில் நாம் சிந்தனையை செய்யலாம் என்று கருதி நேரடியாகவே நாம் அந்த பதிகத்திற்கு செல்லலாம். முதல் பாடல், கைக்குவான் முத்தின் சரிவலை பெய்து கழுத்திலோர் தனிவடங் கட்டி முக்கண் நாயகராய் பவனி போந்து இங்கண் முறிவதோர் முறி உமை அளவும் தக்க சீர் கங்கை அளவும் அன்று என்னோ தம் ஒருபாடு உலகதன் மேல் மிக்க சீர் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடங்குழாவினரே. இந்த முதல் பாடலில் அவர் என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று முதலில் பார்ப்போம். கைக்குவான் முத்தின் சரிவலை பெய்து கழுத்திலோர் தனிவடங்கட்டி முக்கண் நாயகராய். அந்த திருவாரூர் தலத்தில் உள்ள தியாகராஜ பெருமானுடைய உருவத்தை முதலில் போற்றி வழிபாடு செய்கிறார். அப்படி அவர் எந்த உருவத்தை வழிபாடு செய்கிறார் என்று பார்த்தால் 2 உறுப்புகளை அவர் இங்கே குறிப்பிட்டுள்ளார். கையையும் கழுத்தையும். அந்த 2 உறுப்புகளில் அணிகலன்களாக அணியப்பட்டுள்ள பொருட்களையும், அதாவது அந்த உபாங்க பொருட்களையும் சொல்லி அவர் வழிபடுகின்றார். கைக்குவான் முத்தின் சரிவலை, முத்துப்பற்களை உடைய வளையலை அவர் கையில் அணிந்துள்ளதாகவும், கழுத்திலே தனி வடம் கட்டி, வடம் போன்று மாலை போன்று அவர் கழுத்திலே கட்டியுள்ளதாகவும், அப்படிப்பட்ட இறைவன் முக்கண் நாயகன் அப்படி என்று முதலில் அந்த உருவத்தை அவர் குறிப்பிட்டு வழிபடுகிறார். இது முதல் செய்தி. அப்படிப்பட்ட முக்கண் நாயகன் இந்த உலகதன் மேல், இந்த உலகத்துல மிக்க சீர் ஆரூர், மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவாரூர் என்ற தலத்தில் முதன்மையான இந்த தலத்தில் ஆதியாய் வீதி விடங்கராய், அந்த திருவாரூர் தலத்தில் உள்ள இறைவனுடைய பெயர் வீதி விடங்கர். அந்த வீதி விடங்கராய் நடம் குழாவினரே, ஒரு நடனத்தை அவர் செய்கின்றார். அப்படி நடனத்தை செய்து அவர் திருவாரூரில் பவனி வருகிறார். முக்கண் நாயகராய் உலகதன் மேல் மிக்க சீர் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம்குழாவினரே பவனி போந்து, அப்படி அவர் பவனி வந்து, அப்படி பவனி நடனமாடி வருகின்ற அந்த பவனியினுடைய அழகானது எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார் பாருங்கள். அந்த நடனம் இங்கன் முறிவதோர் முறிவுமை அளவும், அந்த நடனம் முறிவதோர் முறி, மிகவும் வளைந்து நெளிந்து ஆடுகிறாராம். அப்படிப்பட்ட நடனம் உமை அளவும், உமை அளவு மட்டுமல்லாமலும் தக்க சீர் கங்கை அளவும், கங்கையை தலையில் சூழியுள்ள கங்கையின் அளவு மட்டுமல்லாமலும் இந்த உலகத்தில் வந்து அவர் ஆடுகின்றாரே, அப்படி அவர் ஆடுகின்ற நிலைக்கு அந்த இறைவனுடைய
திருவுள்ள குறிப்புதான் என்ன? அன்று என்னோ தம் ஒருபாடு உலகதன் மேல், இந்த உலகதன் மேல் வந்து அப்படி அவர் உமையளவும் கங்கை அளவும் தாண்டி வந்து இந்த திருவாரூர் தலத்திலே அவர் நடனம் ஆடுவதனுடைய அவருடைய கொள்கை என்ன, அவருடைய திருவுள்ள குறிப்புதான் என்ன என்று கேள்வி கேட்பது போல் மிக அழகாகவும் இலக்கிய நயத்துடனும் அவர் பாடியுள்ளார். அப்போ அதிலிருந்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், திருவாரூர் தலத்தில் அவர் ஒரு நடனம் ஆடுகின்றார். அந்த நடனத்தின் முக்கியத்துவத்தை அவர் இப்படி குறிப்பிட்டுள்ளார். அந்த நடனமானது உமையளவும் கங்கையளவும் தாண்டி இந்த உலகத்தில் வந்து நடத்துகிறாரே, அதனுடைய கொள்கை தான் என்ன, அதனுடைய காரணம் என்ன, அவருடைய திருவுள்ள குறிப்பு என்ன என்று அவர் கேள்வி கேட்பது போல் அவர் இந்த பாடலை அருளி செய்துள்ளார். அப்போ அந்த நடனம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நம்மளுக்கு தெரிய வருகிறது. இறைவன் கூத்தப்பெருமான் என்று எல்லோராலும் சொல்லப்படுவது. அவன் ஆடுகின்ற கூத்துக்களுக்கு அளவே இல்லை. கூத்து, நடனம், தாண்டவம் எல்லாமே ஒரே பொருளை குறிப்பன. அப்படி அவன் ஆடுகின்ற கூத்து கணக்கே இல்லாதது. இருந்தாலும் அருளாளர்கள் அதை 5 வகையாக பிரித்துள்ளார்கள். அதை திருமூலர் திருமந்திரத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பார். அந்த திருக்கூத்தின் வகை சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொற்பதி கூத்து, பொற்தில்லை கூத்து, அற்புத கூத்து என்று 5 வகையாக சொல்லியிருப்பார். அதாவது அவன் சொரூபத்தில் இருக்கும் பொழுது, அவனும் அருளும் மட்டுமே இருக்கும் பொழுது அவன் ஆடுகின்ற நடனம் சிவானந்த நடனம். அப்படிப்பட்ட இறைவன் உயிர்களுடைய கேவல நிலையை அறிந்து உயிர்கள் படும் துன்பத்தை போக்குவதற்காக அந்த உயிர்களை இந்த பிறப்பிற்கு ஆட்படச் செய்து தனுகரண புவன போகங்களை உயிர்களுக்கு தருவதற்காக அவன் எடுத்து ஆடுகின்ற நடனம் ஊன நடனம் என்று சொல்லப்படுவது. அந்த உயிர்களை ஆணவமல பிடிப்பிலிருந்து விடுபடுவதற்காக அவன் ஆடுகின்ற நடனம். அப்படி அந்த உயிர்களை பிறப்பிற்கு வரச் செய்து இந்த உலக போகங்களை துய்க்கச் செய்து அந்த உயிரினுடைய தன்மையை அந்த உயிருக்கு உணர்த்துவதற்காக அப்படி செய்வதற்காக அவன் ஆடுகின்ற நடனம் ஊன நடனம் என்று சொல்லப்படும். அடுத்தது, அப்படி உலக போகங்களில் உடன்று வருகின்ற உயிர்கள் பக்குவப்படும். அப்படி பக்குவப்பட்ட உயிர்கள் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்று விருப்பம் கொள்ளும். அப்படிப்பட்ட உயிர்களுக்கு அவன் யோக நடனத்தை செய்வான். அந்த யோகம் ஞான நிலையை அடைவதற்கு வழியை காட்டும். அப்படி யோக நிலையில் பக்குவப்பட்ட உயிர்கள் ஞான நிலைக்கு செல்லும். ஞான நிலையில் அவன் ஞான நடனம் ஆடி வீடு பேற்றை அவன் அருளுவான். அப்படி வீடு பேற்றை பெற்ற உயிர்கள் தொடர்ச்சியாக அந்த பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டே வரும். அது தொடர்ச்சியாக அந்த இன்பத்தை அருளுவதற்காக, அந்த வீடு பெற்ற உயிர்களை அருளுவதற்காக அவன் ஒரு ஆனந்தம் நடவான். அந்த நடனம் அற்புத நடனம், ஆனந்த நடனம் என்று பொதுவாக 5 வகையாக சொல்லுவார்கள். சிவானந்த நடனம், ஊன நடனம், யோக நடனம், ஞான நடனம், அற்புத நடனம் அல்லது ஆனந்த நடனம் என்று இந்த 5 வகையில் சொல்லுவார்கள். இந்த ஒவ்வொரு வகையிலும் பல்வேறு வகையான கூத்துக்களையோ அல்ல நடனங்களையோ அவன் தாண்டவங்களையோ செய்வான் என்று அருளாளர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
பொதுவாக அவன் நடனம் ஆடுவது, அந்த நடனம் ஆடுவதற்குரிய இடமாக சொல்லப்படுவது அவனுடைய அருள். அந்த அருளையே இடமாக கொண்டுதான் அவன் நடனம் ஆடுவான். அவனுடைய திருமேனியும் அருள்தான். சிறப்பு நிலையில், அதாவது சொரூபத்தில் அவன் தனியாக இருக்கும் பொழுது அவன் ஆடுகின்ற நடனம், அந்த நடனத்துக்குரிய இடம், அவனுடைய உருவம் எல்லாமே அருள் என்றுதான் அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சொரூபத்தில் உள்ள இறைவன் உயிர்கள் உய்தி பெறும் பொருட்டு இந்த உலகத்தில் அவன் நடனம் ஆடுகின்றான். ஊன நடனம், ஞான நடனம், இந்த யோக நடனம் எல்லாம் இந்த நடனத்திற்காக அவன் இறங்கி வருகின்றான் இல்லையா? அந்த நிலையில் அவன் ஆடுகின்ற நடனத்தின் இடமாக சொல்லப்படுவது ஆன்மா, அவன் திருமேனியாக சொல்லப்படுவது ஐந்தெழுத்து மந்திரம். அது உபச்சாரமாக சொல்லப்படுவது. அவன் ஆடுகின்ற நடனத்தின் இடமாக ஆன்மாவையும் அவன் திருமேனியாக எடுத்து இந்த நடனத்தை செய்வது ஐந்தெழுத்தையுமாக உபச்சாரமாக சொல்லப்படுவது. அப்படி அவன் நடனத்தையும் அவன் திருமேனியும் அருளாளர்கள் அழகாக சொல்லியுள்ளார்கள். அப்படி அவர் இந்த திருவாரூரில் என்ன நடனம் ஆடுகின்றார் என்றால், அவர் இந்த திருவாரூர் தலத்தில் யோக நடனம் ஆடுகிறார் என்று அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அவன் சிறப்பு நிலையில் அருளையே இடமாக கொண்டு, அருளையே திருமேனியாக கொண்டு நடனம் ஆடுகின்றான். அப்படி அவன் ஆடுகின்ற நடனமானது அந்த நிலையில் நில்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நடனம் ஆடுகின்றானே, அதனுடைய கொள்கை என்ன என்று அவர் கேள்வி கேட்பதன் மூலமாக இந்த உயிர்கள் உய்தி பெறும் பொருட்டு இந்த உயிர்களுக்காக அவன் நடனம் ஆடுகின்றான். அந்த நடனம் திருவாரூரில் யோக நடனமாக உயிர்களினுடைய உடலில் அவன் ஆடுகின்றான் என்ற செய்தியை மிக தெளிவாக இலக்கிய நயத்துடன் அவர் இங்கே பதிவு செய்கின்றார். தில்லையில் அவன் ஆடுகின்ற நடனம், அந்த நடனம் அவனே ஆடுவது. அது அண்டத்தில் அவன் ஆடுகின்றான். இந்த திருவாரூர் தலத்தில் அவன் ஆடுகின்ற நடனம் இந்த பிண்டத்தில் ஆடுகின்றான், இந்த உடலில் அவன் ஆடுகின்றான். அதுதான் இது யோக நடனம் என்றும் அஜபா நடனம் என்றும் அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அவன் ஆடுகின்ற இந்த நடனம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நடனத்தை பற்றி சில சிந்தனைகளை செய்யலாம். அப்படிப்பட்ட இறைவன் எப்படி இந்த பூவுலகிற்கு வந்தான் என்ற வரலாற்று குறிப்பையும் அவர் குறிப்பால் உணர்த்துகிறார். அதற்கு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த வரலாறை மிக சுருக்கமாக பார்த்து விடலாம். புராணக்கதை. ஏன்னா புராணக்கதை நம்ம முதல் பார்த்தால் சில செய்திகள் நம்மளுக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்கு உதவும். அந்த வரலாறு என்ன என்றால், மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் பிள்ளை வேண்டி தவம் செய்கிறார்கள். சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார்கள். அந்த தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் சோமாஸ்கந்த மூர்த்த வடிவமாக மகாவிஷ்ணு மகாலட்சுமி கேட்ட வரத்திற்கு ஏற்றவாறு பிள்ளை வரத்தை தந்து விடுவார். அப்படி அவர் பிள்ளை வரம் தரும்போது மகாவிஷ்ணு சக்தியை மதிக்காமல் சிவபெருமானிடம் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த வரத்தை வாங்குவார். இதை பார்த்த சக்தி கோபப்பட்டு, அப்படி பெற்ற பிள்ளை சில காலம் மட்டும் உயிருடன் இருந்து இறந்து விடுவான், 2 ஆண்டுகள் என்று சாபமிட்டு விடுவார். அப்படி விஷ்ணு
வரம் பெறும் பொழுது அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்துடன் சிவபெருமான் விடங்கராக சொல்லப்படுகின்ற லிங்கத்தையும் அவர் கொடுப்பார் மகாவிஷ்ணுவிடம். அதான் விடங்கர் என்று சொல்லப்படுவது. விடங்கம், டங்கம் என்றால் ஒளி, அந்த ஒளியினால் செதுக்கப்படாத லிங்கம் விடங்கம். ஒளியினால் செதுக்கப்படாத லிங்கம் இறைவனால் கொடுக்கப்பட்டது, அதனால் அதற்கு பெயர் விடங்கர். அந்த விடங்கரை மகாவிஷ்ணுவிடம் கொடுப்பார் சோமாஸ்கந்த மூர்த்த வடிவில். அதனால் அதை பெற்றுக்கொண்டு அந்த விடங்கரை அவர் இதய கமலத்தில் வைத்து பூஜை செய்வார். அப்படி அவர் வரத்தை வாங்கி வந்து விட்ட பிறகு மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவும் சில வருத்தம் வந்துவிடும். என்னடா அது, நம்மளுக்கு குழந்தை பேரு என்ற வரம் கிடைத்து விட்டது, ஆனால் சில காலம்தான் அந்த குழந்தை உயிரோடு இருப்பானே என்று சொன்னதுனால திருப்பி மகாலட்சுமி அம்மையை நோக்கி ஒரு தவம் செய்வாள். அந்த தவத்திற்கு மெச்சி அன்னை வந்து முன்ன கொடுத்த சாபம்தான், அதற்கு பரிகாரமாக நானே அந்த குழந்தையை உயிருடன் உயிர்ப்பிப்பேன், ஆனால் அவன் யார் கண்களுக்கும் தெரிய மாட்டான், இருந்தாலும் அவனுடைய பணியை அவன் எல்லா உயிர்களுக்கும் செய்வான் என்று வரம் தந்து அவர்களுக்கு ஒரு நிலையை அருளுவாள். அப்படிப்பட்ட குழந்தைதான் மன்மதன். அது கந்த புராணத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. இதிலே நாம் குறிப்பிடப்பட செய்தி என்னவென்றால், வரலாறு என்ன சொல்லுகிறார், அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தையும் விடங்கரையும் மகாவிஷ்ணு இதய கமலத்தில் வைத்து அந்த இறைவனை அவர் வழிபாடு செய்து வருகின்றார். அப்படி அவர் இதய கமலத்தில் வைத்து வழிபாடு செய்து அவர் எங்கே வாழ்ந்து வருகின்றார் என்றால் பார்க்கடலில் வாழ்ந்து வருகின்றார் இல்லையா. அவருடைய இடமே பார்க்கடலில் அவர் துயில்வார். அப்படி அவர் நிஷ்டையில் இருக்கும் பொழுது அவர் செய்வதே சிவபெருமான் கொடுத்த இந்த விடங்கரையும் சோமாஸ்கந்த மூர்த்தத்தையும் அவர் வழிபாடு செய்து கொண்டேதான் இந்த உலகங்களையே அவர் காக்கும் தொழிலை மேற்கொள்வதாக அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சோமாஸ்கந்த மூர்த்தத்தையும் விடங்கரையும் இந்திரன் வேண்டி பெற்று இந்திரலோகத்தில் அவன் அதை பிரதிஷ்டை செய்து, எப்படி மகாவிஷ்ணு வழிபாடு செய்தாரோ அதே மாதிரி அவன் இதய கமலத்தில் வைத்து அந்த இந்திரலோகத்தில் அந்த கோயிலை பிரதிஷ்டை செய்து இந்த விடங்கரை அங்கே வைத்து எல்லா ஆகம விதிப்படி பூஜைகளை செய்து அவன் வருவான். அப்படி அவன் வாழ்ந்து வரும் பொழுது அவனுடைய முன்வினை பயனால் வலாரி என்ற அசுரன் அவனுக்கு மிக தொல்லை கொடுத்து வருவான். அவனால் அதை தாக்குப்பிடிக்க முடியாது. அதனால் அவன் திருமாலிடம் சென்று முறையிடுவான். திருமால் என்ன சொல்லுவார்னா, வலாரி என்ற அசுரன் தேவர்களால் வெல்லப்பட மாட்டான், அவன் வாங்கி வந்த வரம் என்ன என்றால் மனிதர்களால் மட்டுமே அவன் வென்று அவனை வெல்ல முடியும் என்ற நிலையில் அவன் வரம் வாங்கி வந்ததால் நீ பூவுலகத்தில் சென்று முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற மன்னனை நாடி அவன் மூலமாக இவனை நீ வெல்லலாம் என்று அவருக்கு அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய நிலையை சொல்லி இந்திரனுக்கு உதவி செய்வார். முசுகுந்த சக்கரத்தினுடைய வரலாறு என்ன என்று பார்த்தால், அவர் முன் ஜென்மத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அவர் அறியாமலே அபுத்தி பூர்வமாகவே மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்திருப்பார். அப்பொழுது அந்த ஜென்மத்தில் அவர் குரங்கு வடிவில் இருந்திருப்பார். அவருக்கே தெரியாமல் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்திருப்பார். அந்த வழிபாட்டின் பலனாக சிவபெருமான் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் நீ சக்கரவர்த்தியாக பிறந்து நீ இந்த நாட்டையே பூலோகத்தில் சென்று ஆளுவாய் என்று சொல்லுவார். அப்பொழுது அவர் அந்த வரத்தை வழங்கும் போது அந்த குரங்கு வழியில் உள்ள அந்த ஆன்மாவானது அடுத்த ஜென்மத்திலையும் எனக்கு இதே குரங்கு முகத்தையே தர வேண்டும் என்று கேட்டு வரத்தை பெறுவார். ஏனென்றால் எந்த நிலையில் நாம் இந்த மன்னன் என்ற நிலையை அடைந்தோம், நாம் எப்படி இருந்தோம் என்பதை மறக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த வரத்தை அவன் கேட்டு பெற்று அதே மாதிரி அடுத்த ஜென்மத்தில் அவன் பிறக்கும் பொழுது குரங்கு முகமாக பிறப்பான். அதனால்தான் அவனுக்கு பேரு முசு என்றால் குரங்கு. அந்த குரங்கு முகத்தோட அவன் பிறந்து மன்னனாக ஆட்சி செய்து வாழ்ந்து வருவான். இதுதான் முசுகுந்த சக்கரவர்த்தி. சோ இந்திரன் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை நாடி
உதவியை கேட்பான். முசுகுந்த சக்கரவர்த்தியும் அவருடைய ஆற்றலால் பூவுலகத்திலிருந்து தேவருலகம் சென்று வலாரி என்ற அசுரனை அழிக்க இவர் படைகளை எடுத்து சென்று வலாரியை அழித்து இந்திரன் வென்று விடுவான். அதனால் இந்திரனுக்கு வலாரி என்ற பெயரும் உண்டு. வலன் என்ற அசுரனை அழித்து அவன் வெற்றி பெற்றதால் வலாரி என்ற பெயரும் உண்டு. அந்த வெற்றியின் பலனாக முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று அவன் எண்ணுவான். அப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த போரில் வெற்றி அடை செய்துவிட்டு அவன் அந்த இந்திர உலகத்தை அவன் சுற்றி காட்டுவான். அப்படி சுற்றி காட்டி வரும் பொழுது இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் விடங்கர் ஆகிய பிரதிஷ்டை செய்த இடத்தையும் அவன் வந்து காட்டி அவன் சொல்வான், இதுதான் என்னுடைய இஷ்ட தெய்வம், இவரை தான் நான் இதய கமலத்தில் வழிபாடு செய்து வருகின்றேன் அப்படின்னா விஷயத்தை சொல்லிவிட்டு சொல்லிக்கொண்டே அந்த உலகத்தை காட்டி கொண்டு வருவான். அப்படி அந்த இடத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி வரும்பொழுது சிவபெருமான் முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய உள்ளத்தில் அவன் உனக்கு பரிசாக கொடுக்கும் பொழுது என்னையே கேட்டு பெற்று பூவுலகத்திற்கு எடுத்து செல்வாயாக என்று முசுகுந்த சக்கரவர்த்திக்கு மட்டும் சொல்லிவிடுவார். அப்படி கடைசியாக எல்லாம் காட்டிவிட்டு விடை பெறும் பொழுது இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம், உனக்கு என்ன வேண்டும் கேள், நீ எனக்கு இந்த உதவி செய்கிறேன், உனக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன், உனக்கு என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு கேட்கிறப்போ, நீ இஷ்ட தெய்வமாக வணங்குகின்ற அந்த தியாகராஜ பெருமானையும் அதாவது சோமாஸ்கந்த மூர்த்தத்தையும் விடங்கரையும் எனக்கு கொடு என்று அவன் பரிசாக கேட்டு விடுவான். இப்பொழுது இந்திரனுக்கு மிகவும் வருத்தமாகிவிடும், நம்முடைய ஆன்மார்த்த மூர்த்தியே அவர் கேட்கிறாரே என்று. அப்போது அவர் கேட்கும்போது, இது வந்து திருமால் தான் எனக்கு கொடுத்தது, அதனால் அவருடைய அனுமதி இல்லாமல் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுவார். அதனால முசுகுந்த சக்கரவர்த்தி திருமாலிடம் சென்று இது மாதிரி சொல்லுவார். திருமால் சரி, இந்திரன் கிட்ட வந்து நீ வரம் கொடுத்து விட்டதால் அதை நீ அவரிடம் கொடுத்து விட வேண்டியதுதான் முறை என்று சொல்லிவிடுவார். அதனால் இந்திரனுக்கு இருந்தாலும் மிகவும் வருத்தமாகிவிடும். சரி செல்லுங்கள், நாளை பார்க்கலாம் என்று முசுகுந்த சக்கரவர்த்தியை அனுப்பிவிடுவார். அப்பொழுது இந்திரன் ஒரு உத்தி செய்வார். அந்த விடங்கரை போன்றே 6 விடங்கரை தேவ உலகத்தில் உள்ள ஸ்தபதியை வைத்து, விஷ்ணுவர்மா என்று சொல்வார்கள், அவரை வைத்து அதே மாதிரி நம்ம ஜெராக்ஸ் என்று சொல்றீங்களா, அந்த ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே எடுத்து 6 விடங்கரை செய்து அந்த உண்மையான விடங்கரை பக்கத்தில் இந்த 6 விடங்கரையும் வைத்து விடுவான். முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து வரும்பொழுது அவர் இந்த 7 விடங்கரில் உனக்கு எது பிடிக்கிறதோ எடுத்துக்கொள் என்று சொல்லிவிடுவான். இப்பொழுது முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பெரிய வருத்தமாகிவிடும், இதுல எது உண்மையான விடங்கர் என்று. சரி, இறைவனிடம் நம்ம பாரத்தை போட்டுவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ எடுத்துக்கிறார். ஒவ்வொரு விடங்கர்கிட்டையும் போயிட்டு அவர் தொழுவார். உண்மையான விடங்கரை வந்துவிடும், சிவபெருமான் அவருக்கு உணர்த்தி விடுவார். அது அந்த இறைவனுக்கே உரிய அந்த மாலையினுடைய வாசனையை வைத்து அந்த உண்மையான விடங்கரை அவர் கண்டுபிடித்துள்ளார் என்று அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி உண்மையான விடங்கரை அவர் கண்டுபிடித்தவுடன் இந்திரனும் அதை உணர்ந்து சிவபெருமானுடைய உள்ளமோ பூவுலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று உள்ளது என்று அவன் உணர்ந்து மீதமுள்ள அந்த 6த்தையுமே எடுத்துக்கொள் என்று சொல்லிவிடுவார். அப்படி அந்த தியாகராஜ மூர்த்தி, அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியுடன் விடங்கராக பூவுலகத்திற்கு வரப்பட்ட இந்த வரலாறு தான், அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த பூவுலகத்திற்கு வந்தான். அப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த 7 விடங்கரையும் பூவுலகத்திற்கு எடுத்து வந்தார். அந்த மகாவிஷ்ணு வழிபட்ட விடங்கரை திருவாரூரிலும் மீதமுள்ள 6 விடங்கரையும் அருகருகே உள்ள தலத்தில் அவன் பிரதிஷ்டை செய்வான். இதுதான் சப்த விடங்க தலங்கள் என்று சொல்லப்படுவது. சப்த என்றால் வடமொழியில் 7, திருவாரூரில் 1, மீதமுள்ள 6ம் இந்திரனால் உருவாக்கப்பட்ட லிங்கங்கள். இது அப்படி இந்த 7 லிங்கங்கள் இந்த பூவுலகத்திற்கு முசுகுந்த சக்கரவர்த்தியால் விண்ணுலகிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்ற வரலாற்றையும் அவர் இங்கே சொல்லுகிறார். அப்படி சோமாஸ்கந்த மூர்த்தமாகிய விடங்கர் லிங்கத்துடன் அவர் இந்த பூவுலகத்திற்கு வந்தார். அப்படி அவர் திருவாரூரில் வந்து ஒரு நடனம் செய்கின்றார். அந்த நடனம் அசபா நடனம் என்று அருளாளர்களால் சொல்லப்படுவது. அதாவது அந்த நடனம் என்ன என்றால், மகாவிஷ்ணு அந்த இதய கமலத்தில் அந்த விடங்கரை வைத்து வழிபடுவார்கள் இல்லையா, அப்பொழுது அவர் மூச்சு காற்றை சுவாசிப்பார்.
உள்ளே இழுத்து இடைகளில் இழுத்து பிங்களில் விடுவது. அந்த மூச்சு காற்று மேலும் கீழுமாக அவர் இழுக்கும் பொழுது, அந்த சுவாசிக்கும் பொழுது அந்த இதய கமலத்தில் உள்ள இறைவனுக்கு ஒரு அசைவு ஏற்படும். அவர் பார்க்கடலில் துயிலும் பொழுது அந்த கடலில் ஏற்படுகின்ற அலைகள் முன்னும் பின்னுமாக வரும்பொழுது அந்த ஒரு அசைவு ஏற்படும். அந்த அசைவினால் இதய கமலத்தில் உள்ள விடங்கருக்கு ஒரு அசைவு ஏற்படும். அந்த அசைவு தான் நடனம் என்று சொல்லப்படுவது. அஜபா நடனம் என்று அருளாளர்கள் சொல்லுகிறார். அதாவது சக்தி இயக்க இறைவன் நடனம் ஆடுவது, அதுதான் இந்த அஜபா நடனம். அதாவது இந்த பிண்டத்தில் ஆடுவது என்று சொல்லப்படுவது. அப்படி இந்த மூச்சு காற்றின் இயக்கத்தில் ஆடுகின்ற நடனம் தான் இந்த அஜபா நடனம். தில்லையில் ஆடுவது அவன் ஆட சக்தி இயங்குவது. அப்படி அவர் விரும்பி ஆடுவதனால்தான் இந்த உலகம் தோற்றத்திற்கே காரணம். அதன் மூலமாக சக்தி இந்த உலகத்தையே தோற்றுவித்து அதன் மூலமாக இந்த அண்டத்தில் ஒரு நடனத்தை ஆடுகின்றான். இங்கே சக்தி இயங்க இறைவன் நடனம் ஆடுகின்றான். அதுதான் உள்ள ஒற்றுமை, அந்த நடனத்தின் ஒற்றுமை. அப்படி அவர் இந்த உடலில் அவர் ஆடுகின்ற நடனம் அஜபா நடனம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அஜபா ஜபம் என்றால் குரு உபதேசித்த மந்திரத்தை நாவினால் உச்சரிப்பது. அஜபா என்றால் அப்படி நாவினால் உச்சரிக்கப்படாதது, ஆனாலும் அது மந்திரமாக சொல்லப்படுவது. அது நாம் புத்தி பூர்வமாக சொல்லாவிட்டாலும் தானாகவே அந்த மந்திரமானது உடலில் நிகழும். இந்த மூச்சு காற்றானது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் இது அஜபா நடனம் என்று சொல்லப்படுவது. இதை அம்ச மந்திரம் என்றும் சொல்லுவார்கள். ஏனென்றால் நம்ம மூச்சு காற்று இழுக்கும் போது வருகின்ற சத்தம் ஹம், அந்த மூச்சானது வெளியே வரும்போது வருகின்ற சத்தம் ச. நீங்கள் அதை கவனித்தால் தெரியும். இழுக்கும் போது ஹம் என்ற சத்தத்தையும் விடும் பொழுது ச என்ற சத்தத்தையும் அது ஏற்படுத்தும். அதனால் அதை அம்ச மந்திரம் என்று சொல்வார்கள். ஹம் என்றால் வடமொழியில் நான், ச என்றால் அது இறைவனை குறிக்கும். நான் கடவுள் ஆகின்றேன் என்பதை குறிப்பதற்காக சொல்வதுதான் இந்த அம்சம் என்று சொல்லப்படுவது. அப்படியோடு அதோடு நிறுத்திவிட்டால் அது நான் கடவுள் என்ற விபரீத நிலையை ஆன்மாவிற்கு ஏற்படுத்திவிடும். அதனால் அந்த சாவை தூக்கி முன்னாடி போட வேண்டும். சேகம், அதான் சேகம் என்பது சோகம் என்று மாறும். சோகம், அம்சம் சோகம், அம்சம் சோகம் என்று இதை இந்த அம்ச மந்திரம் என்று சொல்வார்கள். இதுதான் வேதத்தில் மகா வாக்கியமாக சொல்லப்படுவது. இந்த சோகம் அஸ்மி, நான் அதுவாகின்றேன் அப்படின்னு சொல்லப்படுவது. அந்த மகா வாக்கியம் என்பது தமிழில் என்ன சொல்வார்கள், பெரும்பெயர். சிவஞானபோதம் சிறப்பு பாயிரத்தில் சொல்லும் பொழுது பெரும்பெயர் கடவுளிற் கண்டு, இந்த மகா வாக்கியத்தையெல்லாம் அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்பதுதான் அருளாளர்கள் சொல்லுவது. அது ஆராய்ச்சிக்கு மட்டும் நிற்கப்படாமல் அனுபவமாக உணரப்பட வேண்டும். அப்படி இந்த அம்ச மந்திரம் சோகமஸ்மி என்ற மகா வாக்கியத்தோடு ஒருங்கிணைத்து சொல்லப்படுவது. இந்த மந்திரம் என்ன, இந்த அசபா மந்திரம், இதை அசபா மந்திரம் என்றும் சொல்லப்படுவது. இது இந்த உடலில் இந்த மூச்சு காற்றை சுவாசிப்பதால் ஏற்படக்கூடிய நடனம் எல்லாம் அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அவன் இந்த நடனத்தை இந்த உடலில் ஆடி எப்படி இந்த உடலையும் இந்த உடலில் உள்ள உயிரையும் அவன் இயக்குகின்றான் என்று அருளாளர்கள் சொல்லும் பொழுது, இந்த உடலில் மொத்தம் 6 ஆதாரங்கள் உள்ளன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை புருவனது. இந்த 6 ஆதார தலத்திற்கும் மேலாக உள்ள உச்சியில் உள்ள கபாலஸ்தானமாக இது நிராதாரம் என்று சொல்லப்படுவது. இதுதான் யோகத்தின் முடிந்த நிலை. இந்த 7 ஆதாரங்களிலும் அவன் நடனமாடி இந்த உடலையும் உயிரையும் இயக்குகின்றான். அப்படி ஒவ்வொரு ஆதாரத்திலும் அவன் ஆடுகின்ற நடனத்திற்கு ஒரு பெயரை சொல்கிறார்கள். அப்படி அவன் மூலாதாரத்தில் தொடங்கி இந்த கபாலம் வரைக்கும் அந்த 7 ஆதாரத்திலும் அவன் ஆடுகின்ற நடனம் தான் இந்த பிண்டத்தில் ஆடுகின்ற அவன் நடனம். அந்த நடனத்தில் மூலாதாரத்தில் ஆடுகின்ற நடனம் தான் அசபா நடனம். அப்படி திருவாரூர் தலத்தை மூலாதார தலம் என்று சொல்லப்படுவது. மகாவிஷ்ணுவால் பெறப்பட்ட
அந்த விடங்கர் பிரதிஷ்டை செய்த இடமான திருவாரூர் தலத்தில் மூலாதாரத்தில் ஆடுகின்ற நடனம் இந்த அஜபா நடனம். இந்த அஜபா நடனத்தை உயிர்கள் எப்படி இந்த அஜபா மந்திரத்தை குரு உபதேசத்தின்படி உச்சரித்து வந்தார்கள் என்றால், அதாவது மந்திரம் நாம் புத்தி பூர்வமாக உச்சரித்து வரும் பொழுது அது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அந்த உடலையும் உயிரையும் ஆற்றுப்படுத்தி மேன்மைப்படுத்துவதாக அருளாளர்கள் சொல்வார்கள். அப்படி பக்குவப்பட்ட உயிர்களுக்கு இறைவன் அந்த சக்தியை ஒவ்வொரு ஆதாரத்திலும் எழுப்பி சென்று அந்த முக்திக்கரை என்று சொல்லப்படுகின்ற அந்த உச்சியில் போய் சேர்ப்பான் என்று சொல்லப்படுவது. அப்படி அந்த மந்திரத்தை அபுத்தி பூர்வமாகவும் சொல்லலாம், இன்னொரு முறையும் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த மந்திரத்தை இப்ப இந்த மூச்சு காற்றுதான் மந்திரம், அஜபா அம்ச மந்திரம் என்று உபச்சாரமாக சொல்லப்படுவது. அது தானாகவே நடக்கும். இருந்தாலும் நாம் புத்திபூர்வமாகவும் குரு உபதேசத்தின்படியும் சொல்லலாம். ஏனென்றால் இது மகா வாக்கியமாகவும் சொல்லப்படும். சோகம் அஸ்மி, அம்சம் சோகம், அம்சம் சோகம் என்பது மந்திரம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த மந்திரத்தை நாம் புத்திபூர்வமாக சொன்னாலும் அது ஒரு நிலையில் அஜபமாக மாறி முக்தி நிலைக்கு அது வழிவகுக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், இந்த மூச்சு காற்றை வெளியிலிருந்து கண்காணிக்க வேண்டும். நம்ம வேற எதுவுமே செய்ய வேண்டாம். மூச்சை நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, உள்ளே போகிறது, சுழுமுனையில் சென்று இடகலை வழியாக ஏறி பிங்களை வழியாக வெளிவருகிறது. இதை அப்படியே கண்காணிக்க வேண்டும், அவ்வளவுதான். முதலில் கஷ்டமாக இருக்குமா, அதையே பயிற்சியாக செய்து செய்து சாதகன் செய்து வருவானானால் அந்த மூச்சு காற்று எங்கே தொடங்குகிறது என்பதை அவன் அறிய முடியும். அப்படி எந்த இடத்தில் மூச்சு ஆரம்பிக்கிறதோ அங்கந்தான் எண்ணம் உதிக்கின்றது. அப்படி அந்த எண்ணம் உதிக்கின்ற இடமான சித்தம் பரமசாந்தி அடையும் அந்த பக்குவப்பட்ட ஆன்மா. இந்த மந்திரத்தை முறைப்படி அபுத்தி பூர்வமாக ஓதிக்கொண்டு வந்தாலும் அந்த அபுத்தி பூர்வமாக நாவில் உச்சரிக்கக்கூடிய மந்திரமானது ஒரு நிலையில் அஜபமாக மாறி உச்சரிக்கப்படாமலே அந்த சாதகனுக்கு பரமசாந்தியை ஏற்படுத்தி எண்ணம் உதிக்கின்ற நிலையை அவனுக்கு சொல்லி அந்த யோகத்தின் முடிவாகிய முக்தியின் கரைக்கு அது போய் சேர்க்கும் என்றும் அருளாளர் சொல்கிறார்கள். இரண்டு வழியில் அந்த சாதகன் யோக நிலையில் மேல் வரலாம், மேன்மைப்படலாம் என்று சொல்லப்படுவது. புத்திபூர்வமாக இந்த மந்திரத்தை குரு உபதேசத்தின் மூலமாக சொல்லுவதன் மூலமாகவும், அல்லது அந்த மூச்சு காற்றை யோகத்தில் சொல்லப்பட்டுள்ள நிலைகள் மூலமாக கண்காணித்து அந்த மூச்சுக்காற்றின் தொடக்க நிலையான சித்தத்தை அடைந்து பரமசாந்தியை அவன் அடைந்து அதன் மூலமாக குருவருளாலும் திருவருளாலும் அவன் முக்திக்கரை அடைவான் என்றும் அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட யோக நடனத்தை, அதனால்தான் இதை அஜபா நடனம், அதாவது மூலாதாரத்தில் தொடங்கி கபாலத்தில் முடிகின்றது. அதனால் இதை யோக நடனம் என்றும் அஜபா நடனம் என்றும் அம்ச நடனம் என்றும் அம்ச மந்திர நடனம் என்றும் நாதாந்த நடனம் என்றும் புயங்க நடனம் என்றும் பல்வேறு பெயர்களால் அருளாளர்கள் ஆங்காங்கே குறிப்பிட்டு பல பாடல்களை அருளி செய்துள்ளார்கள். அப்படிப்பட்ட அந்த நடனத்தை குறிப்பிட்டு அவர் இந்த முதல் பதியத்தை முதல் பாடலில் மிக அழகாக சொல்லியுள்ளார். இந்த முதல் பாட்டிலேயே பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி மிக அழகாக இலக்கிய நயத்துடன் பாடியுள்ளார். இந்த பாட்டு ஒரு தடவை பார்ப்போம். கைக்குவான் முத்தின் சரிவலை பெய்து கழுத்திலோர் தனிவடம் கட்டி முக்கன் நாயகராய் பவனி போந்து இங்கன் முறிவதோர் முறி உமையளவும் தக்க சீர் கங்கை அளவும் அன்று என்னோ தம் ஒருபாடு உலகதன் மேல் மிக்க சீர் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குழாவினரே. மிக அழகாக இறைவனுடைய உருவத் திருமேனியை போற்றி அங்கங்களாக கையையும் கழுத்தையும் அணிகலன்களாக அணிந்துள்ள வளையலையும் வடம் போன்ற முத்து மாலையையும் அவர் போற்றி வழிபாடு செய்து, அப்படிப்பட்ட இறைவன்
இந்த பூ உலகத்தில் அவன் உமை கங்கை அளவை மீறி இந்த உலகத்தில் வந்து ஆடுகின்ற நோக்கமானது இந்த உயிர்கள் உய்தி பெறும் பொருட்டு ஒரு யோக நடனத்தை இந்த உயிர்களுக்காக அவன் செய்கின்றான் என்ற குறிப்பையும், அவன் எப்படி விண்ணுலகத்திலிருந்து இந்த பூவுலகத்திற்கு வந்தான் என்ற வரலாற்று குறிப்பையும், அப்படி அவன் ஆடுகின்ற நடனமானது யோக நடனம், அதை சிறந்த தலமான திருவாரூரில் அவர் ஆடுகிறார் என்ற அந்த நடனத்தின் சிறப்பையும் சொல்லி இந்த முதல் பாடலை அவர் பாடுகின்றார். இப்பொழுது நாம் இரண்டாம் பாட்டிற்கு செல்லலாம். பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோறு அமுதம் ஒத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கால் இவர் தம் திருவுரு இருந்தவா பாரீர். சக்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம்குலாவினரே. இந்த பாட்டில் அவர் அப்படி இறைவன் திருவாரூரில் நடனம் ஆடுகின்றான், எப்படிப்பட்ட இறைவன் வந்து அங்கு நடனம் ஆடுகின்றான் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், சக்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமுழு முதலுமாய். அதாவது இந்த உலகத்தையே படைப்பதற்கு காரண கர்த்தாவாய், நிமித்த காரணனாய், தனி முழு முதலுமாய் அவன் ஒருவனே இதற்கு நிமித்தர். இந்த உலகத்தை படைத்து அதற்கு ஒரு வித்துமாய், இந்த உலகத்தில் அவன் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாவற்றையும் படைத்து ஒடுங்குவதற்கு நிலைக்களமாய், அப்படிப்பட்ட இறைவன் ஆரூர் தலத்தில் விடங்கராய் நடம் செய்கின்றான் என்று அந்த இறைவனுடைய பெருமையை சொல்லி, அப்படி எதற்காக அவன் அந்த நடனத்தை திருவாரூரில் செய்கின்றான் என்பதை அவர் சொல்லுகிறார். அப்படி அவன் எதற்கு நடனம் ஆடுகின்றான் என்றால், பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோறு அமுதம். பக்தியாய் உள்ள அடியார்கள், பக்தியாய் சிவபெருமானை உணர்கின்ற அடியார்கள் பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அருளை பருகுந்தோறும் அந்த அருளை வாரி வாரி வழங்கி கொடுப்பதற்காக, அந்த பக்தியாய் வழிபடுபவர்களுக்கே இந்த அருளை கொடுப்பதற்காக அவன் நடனத்தை ஆடுகின்றான். அப்படி ஆடுகின்ற அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால், தித்தியாதிருக்கும். அப்படி பக்தர்கள் அருளை வாரி வாரி பருகினாலும் திகட்டாமல் இனிமை பொருந்தியதாக அருளை உடைய அந்த இறைவன், அவனுடைய இவர் தம் திருவுரு இருந்தவா பாரீர், அந்த திருவுருவத்தை பாருங்கள் என்று தேவர்களுக்கு சொல்லுவதாக அவர் அழகாக அமைத்துள்ளார். அந்த தேவர்கால் என்பதை முதலில் போட்டுக்கொள்ளணும். தேவர்கால், தேவர்களே, இப்படிப்பட்ட இறைவன் திருவாரூரில் நடனம் செய்கின்றான். அந்த நடனம் எதற்காக என்றால், பக்தர்களாக சொல்லப்படுகின்ற அடியார்களுக்கு அருளை வாரி வாரி வழங்குவதற்காக அந்த உருவத்தை எடுத்து வந்து அவன் அங்கே நடம்புரிகின்றான். அந்த ஒளி பொருந்திய அந்த இறைவனை நீங்கள் வந்து பாருங்கள் என்று தேவர்களுக்கு சொல்வதாக அழகாக பாடுகிறார். ஏனென்றால் தேவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உண்ட அமுதத்தினால் அவர்கள் ஒளி பொருந்திய உடலை வைத்துள்ளதாக நினைத்துள்ளார்கள் சொர்க்கத்தில் வாழ்வதால். அது நிலையானது அல்ல. அப்படிப்பட்ட உடம்பும் ஒளி பொருந்திய உடம்பும் அல்ல. இறைவன் இங்கே திருவாரூர் தலத்தில் உள்ள இறைவனுடைய ஒளிக்கு அது நிகரே அல்ல என்பதை குறிப்பால் உணர்த்துவதற்காக, தேவர்களே, அப்படிப்பட்ட இறைவன்
பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றான் என்பதை சொல்லி தேவர்களை வந்து பார்க்கும்படி பாடலை மிக அழகாக மிகவும் அற்புதமாகவும் பாடியுள்ளார். அப்போ எப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு அவன் அருளை வழங்குகின்றான் என்று சொல்லும் பொழுது, பக்தியாய் உணர்வோர், பக்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற அடியார்களுக்குத்தான் அவன் இந்த அருளை வாரி வழங்குகின்றான் இந்த யோக நடனத்தின் மூலமாக என்று மிக அழகாக சொல்லியுள்ளார். அப்படி இந்த பாடலில் அவர் இந்த பக்தர்கள் என்ற அடியார்களை குறிப்பால் சொல்லியுள்ளார். அப்பொழுது நம்ம இருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், அடியார்கள் என்றால் அவர்களுடைய பெருமையை யாராலும் சொல்ல முடியாது. அதனாலதான் முருகப்பெருமான் அவ்வை பிராட்டியை பெரிது 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 பெரியது எது என்று கேட்கும் பொழுது அவ்வை பிராட்டி சொல்லுவார், பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குருமுனி கலசத்தின் ஒரு பகுதி, கலசமோ உமையோல் மோதிரத்தின் ஒரு பகுதி, உமையவளோ இறைவனின் ஒரு பகுதி, இறைவனோ தொண்டர் தம் இதயத்தில் ஒடுக்கம், அந்த தொண்டர்களின் பெருமையை சொல்லுவதே பெரிது அப்படின்னு மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அடியார்களை பற்றி பாடு என்று இறைவன் சுந்தரரிடம் சொல்லும் பொழுது, சுந்தரரே இறைவனிடம் எப்படி நான் பாடுவது என்று வேண்டுகின்றார். அப்படிப்பட்ட சுந்தரரே அடியார்களை பற்றி பாடுவதற்கு இறைவனிடம் வேண்டுகிறார் என்று சொன்னால், அப்படி என்றால் அடியார்களுடைய நிலை என்ன என்று நாம் உணர வேண்டும். அதனாலதான் இறைவன் அடியார்கள் என்பவர்கள் யார் என்பதை சுந்தரருக்கு சொல்லுவதாக சேக்கிழார் பெருமான் மிக அருமையாக சொல்லியுள்ளார். பாருங்க, இறைவன் சுந்தரருக்கு சொல்லுவார் எப்படி சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார் பாருங்கள். அடியார்கள் என்பவர்கள் பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனம் மேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று. அதாவது பெருமையால் தம்மை ஒப்பார். இந்த அடியார்களுக்கு பெருமை எப்படி சொல்லுவது? எப்பயுமே ஒரு பொருளை இந்த உலகத்தில் சொல்லும்போது ஒரு உயர்ந்த பொருளை நோக்கி அந்த பொருளை விட இது பெரியது அப்படி என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த அடியார்களை எப்படி ஒப்பு நோக்கி சொல்லுவது என்று பார்த்தால், அடியார்களுக்கு ஒப்புமையே இல்லை என்று சொல்வதாக பெருமையால் தம்மை ஒப்பார். அந்த சிவனடியார்களுக்கு ஒப்புமையா சொல்லப்படுவது அந்த சிவனடியார்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது என்ற நிலையை சொல்வதற்காகவே அவர் பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். அவர்கள் என்னை விரும்பி இடைவிடாது நினைத்து என்னை பெற்றார்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார். அவர்களுடைய ஒருமைப்பாட்டினால் இந்த உலகத்தையே வென்றார்கள். அவர்களுக்கு ஊனம் மேல் ஒன்றும் இல்லார், ஊனமே இல்லாதவர்கள். அப்படி அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார். அன்பினால் அவர்கள் இன்பத்தை பெற்றார்கள். இருமையும் கடந்து நின்றார். நான் எனது என்ற தற்போதமாகிய இந்த இருமையையும், ஆணவ மலத்தினால் ஏற்படுகின்ற இந்த இருமையும் கடந்து நின்றவர்கள். அப்படிப்பட்ட அடியார்களை இவரை நீ அடைவாய், நீ போய் அந்த சிவனடியாரோடு சேர் என்று சுந்தரருக்கு சொல்லுவதாக சேக்கிழார் மிக அழகாக பாடியுள்ளார். அப்படிப்பட்ட அடியார்கள் பற்றி சுந்தரர் பாடும் பொழுது, அந்த தொகையடியார்கள் வரிசையில் பக்தர்களால் பக்தராய் பணிவார்க்கும் பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே
என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கும் நான் அடியேன் என்று சுந்தரர் அந்த பக்தர்களை குறிப்பிட்டு அடியார்கள் வரிசையில் சொல்லியிருப்பார். அப்படி அடியார்கள் என்றால் சாதாரண ஆன்மாக்களே அல்ல. அடியார் என்றால் இறைவனுடைய அடியை கண்டு களித்தவர்கள், அவர்கள்தான் அடியார். இறைவனுடைய திருவடியை கண்டு களித்து அவர்களுடைய பிராத்த கண்மத்தினாலும் அந்த ஆணவமல வாசனையினாலும் ஜீவன் முக்தர்களாக இந்த உலகத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களை சென்று ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனே சுந்தரருக்கு சொல்வதாக சொல்லியுள்ளார். அப்ப அந்த அடியார்கள் என்றால் யார், அவருடைய இலக்கணம் என்ன என்பதை பற்றி கந்த புராணத்தில் உபதேச காண்டத்தை குகனேரியப்பர், கச்சியப்ப சிவாசாரியனுடைய மாணாக்கர் குகனேரியப்பர் உபதேச காண்டத்தை தமிழில் அருளும் பொழுது அடியார்களுக்கு உள்ள இலக்கணங்கள் என்று மிக தெளிவாக சொல்லியுள்ளார். அவர் சொல்றாரு, அடியார்களுக்கு இலக்கணம் மொத்தம் 23 உள்ள 23 இலக்கணங்கள். அதுல புறத்திலக்கணம் 10, மெய்யில் தோன்றும் இலக்கணம் 10, உள்ளத்து இலக்கணம் 3 அப்படின்னு தெளிவா வரையறுத்து அடியார்கள் என்பவர்கள் யார் என்று தெளிவாக சொல்லியுள்ளார். அப்படி புறத்திலக்கணம் 10 அது என்னென்னு சொல்றேன் பாருங்க. திருநீறு கண்டிகை அணிதல், குருவை வழிபடுதல் அல்லது பூசித்தல், திருமுறைகளை சிவஸ்தோத்திரங்களை பாடுதல் அல்லது புகழ்தல், சிவ நாமாவளி சொல்லுதல், ஆன்மார்த்த சிவ பூஜை செய்தல், சிவ யோக பயிற்சிகளை செய்தல், புத்தி கூர்ந்து ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தல், சிவ புராண கதைகளை கேட்டல், சிவனடியார் அல்லாதவரிடத்தில் உணவை உண்ணாது இருத்தல், அடியார்க்கு அடியராக இருந்து தம்மால் முடிந்த பொருட்களை அடியார்களுக்கு கொடுத்து உதவுதல். இந்த 10 இலக்கணங்களும் அடியார்கள் புறத்திலக்கணமாக சொல்லப்படுவது. அடியார்கள் முயற்சியால் அதை செய்ய வேண்டும், இதுதான் புறத்திலக்கணம். அவர்கள் புத்தி பூர்வமாக இந்த செயல்களை அவர்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு மெய்யில் தோன்றும் இலக்கணங்கள் 10. மெய் என்றால் இந்த உடலில் தோன்றும் இலக்கணம், அதாவது தானாகவே அந்த மெய்யில் தோன்றுமாம், வருவித்துக் கொள்வது அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அந்த 10 இலக்கணங்கள் பாருங்கள். கண்டம் விம்புதல், இப்படி சிவபுராணங்களையோ சிவஸ்தோத்திரங்களையோ திருமுறைகளையோ சாத்திர கருத்துக்களையோ புராணங்களையோ அவர்கள் பாடும் பொழுதோ இல்லது கேட்கும் பொழுதோ அந்த கண்டமானது விம்புமாம். இது முதல் இலக்கணம். நா துடி துடித்து எழும்பாமை, நா துடி துடித்து எழும்பாது. உதடு துடிக்குமாம், விபூதி தரிக்கின்ற அங்கங்கள் எல்லாம் குலுங்குமாம், உரோமம் சிலிர்க்குமாம், வியர்வை கொள்ளுமாம், நா தழுதழுக்குமாம், நா எழும்பாமை, நா தழுதழுத்தல். இதெல்லாம் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு மெய்யில் தோன்றும் இலக்கணங்கள், தானாகவே தோன்றும். அந்த புறத்திலக்கணங்களினுடைய செய்கையால் பக்குவப்பட்ட அந்த ஆன்மாவிற்கு மெய்யில் ஏற்படும் இலக்கணங்களாக சொல்லப்படுகின்றன. அப்படி ஏற்பட்டு வாய்விட்டு அழுதல், ஆனந்த கண்ணீர் சொரிதல், பரவசமாக தன்னை மறந்து சிவனையே சிந்தனை செய்து கொண்டிருத்தல். இப்படி இந்த 10 இலக்கணங்கள் மெய்யில் தோன்றும் இலக்கணம் என்று குறிப்பிட்டுள்ளார். அப்படி புறத்திலக்கணம் 10, மெய்யில் தோன்றும் இலக்கணம் 10, உள்ளத்து இலக்கணம் 3. அப்படி உள்ளத்தில் அவர்கள் சொல்லுகின்ற இலக்கணம் 3 என்ன என்றால், 1 ஐந்தெழுத்தை அவர்கள் உச்சரித்துக் கொண்டே இருப்பது. ஐந்தெழுத்தை சொல்லுதல், உண்ணுதல், கருதுதல் அல்லது சிந்தித்தல். மானத பூஜையாக அந்தரியாக பூஜையாக சிவ யோகத்தை செய்தல். அதாவது நம்ம யோக ஞானத்தில் சொன்னோம் இல்லைங்களா, அந்த அட்டாங்க யோகத்தில் சொல்லப்படுகின்ற
தியானம். அந்த தியானத்தை முறைப்படி குரு உபதேசத்தின்படி செய்தல், அந்த மானச போதையாக செய்தல். அடுத்தது இறைவனும் அவர்களும் ஒன்றாக கலந்து இருத்தல். அத்துவிதமாக, அதாவது அந்த ஒன்றாய் இருக்கிறோம் என்ற நிலையை அவர்கள் உணர்ந்து, அவன் ஆண்டான் நாம் அடிமை என்ற நிலையை உணர்ந்து அவர்கள் ஒன்றித்து இறைவனோடு ஒன்றித்து இருத்தல். இது மூன்றும் உள்ளத்து இலக்கணமாக சொல்லப்பட்டு, இப்படி அடியார்களுக்கு மொத்தம் 23 இலக்கணங்கள் உள்ளன என்று மிக தெளிவாக குகனேரி அப்பர் உபதேச காண்டத்தில், கந்தபுராணத்தை அவர் அருளி செய்யும் பொழுது உபதேச காண்டத்தில் அடியார்களுக்குரிய இலக்கணமாக இந்த 23ஐயும் அவர் சொல்லியுள்ளார். அப்படிப்பட்ட அடியார்களில் நம்ம பூந்துருத்தி நம்பி காட நம்பி பக்தியாய் உணர்வோர் என்று பக்தர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அடியார்கள் என்றால் பொதுவாக சிவனடியார்கள் என்றால் இந்த 23 இலக்கணங்கள் உள்ளன என்று வரையறை செய்துள்ளார்கள். இப்படி பக்தர்கள் என்று சொல்லும் பொழுது, பக்தர்கள் என்பவர் யார் என்பதாக, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்ற அந்த பாடலுக்கு நம்பியாண்டார் நம்பிகள் மிக தெளிவாக ஒரு பாடலை அருளி செய்துள்ளார். அதாவது அடியார்கள் பற்றிய வரலாற்றிற்கு திருத்தொண்டர் தொகைதான் முதல் நூல். திருத்தொண்டர் திரு அந்தாதி நம்பியாண்டார் நம்பிகளால் செய்யப்பட்டது வழி நூல் அல்லது துணை நூல். சேக்கிழார் அருளிய பெரிய புராணம் சார்பு நூல், அதுதான் புராணம். அந்த துணை நூலில் பக்தர்கள் என்பவர் யார் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியுள்ளார். அதில் 5 இலக்கணங்களை அவர் செய்துள்ளார். சிவனடியார்களை வழிபட்டு அவர் சிவபெருமான் உரை செய்த, அதாவது சிவபெருமான் அருளி செய்த ஆரண ஆகமங்களுக்கு உரைகளாக சொல்லப்படுகின்ற புராணங்களும் திருமுறைகளும் தோத்திரங்களும் சாத்திரங்களும் அவர்கள் பாடி, அப்படி பாடும் பொழுது தழுதழுக்குமாம். அப்படியே அவர்கள் உய்வீதி தரிக்கின்ற இடங்கள் எல்லாம் அங்கம் குலுங்குமாம், ரோமம் சிலிர்க்குமாம், கண்களில் நீர் அருவியாக கொட்டி உடலையே நனைக்குமாம். அப்படிப்பட்டவர்கள் தான் பக்தர்கள் என்று நம்பியாண்டார் நம்பிகள் அழகாக பக்தர்கள் என்பவர்கள் யார் என்று சொல்லியுள்ளார். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்குவதற்காகவே வீதி விடங்கராய் இறைவன் அங்கே அஜபான நடனத்தை ஆடுகின்றார் என்று பூந்துருத்தி நம்பி காட நம்பி அவர்கள் இந்த 2வது பாட்டில் மிக தெளிவாக சொல்லியுள்ளார். அப்படி பாருங்க, பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோறு அமுதம் ஒத்தவர்க்கே. அந்த ஏகாரம் ஒத்தவர்க்கே என்ற ஏகாரம் பிரிநிலை ஏகாரம் என்று சொல்லப்படுவது. பிரிநிலை ஏகாரம் என்றால், அப்படி பக்தர்களால் விரும்பி இறைவனை நாடுபவர்களுக்கு மட்டும்தான் அவன் அந்த அருளை வாரி வழங்குவானாம். அப்படி அந்த அருளை விரும்பாதவர்களுக்கு அவன் மறைப்பு சக்தியாகவே இருந்து, திரோதன சக்தியாகவே இருந்து, அந்த உயிர்களுக்கு தேவையான உலக போகங்களை அவன் அருளுவான் என்று சொல்வதற்காகவே இந்த பக்தர்கள் என்ற அடியார்களுக்கு இந்த அருளை வழங்குவான். அப்படிப்பட்ட இறைவன் திருவாரூர் தலத்தில் நடனம் ஆடி கொண்டு இருக்கின்றான் என்று சொல்லி இந்த 2வது பாடலை அவர் இலக்கிய நயத்துடன் பாடியுள்ளார். இந்த 2 பாட்டுமே போதும் என்ற நிலையில் மிக அழகாகவும் பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும் 9ஆம் திருமுறை ஆசிரியராகிய பூந்துருத்தி நம்பி காட நம்பி அவர்கள் பாடியுள்ளார்கள். அப்படி இந்த திருவாரூர் தலத்தில் அவன் ஆடுகின்ற நடனமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது யோகம் என்றால் இந்த மனமானது பொறி வழி செல்லாமல் பக்குவப்பட்டு ஞான நிலையை நோக்கி அது பயணிக்க வேண்டும். அதுதான் யோகம்.
தவம் என்று சொல்லப்படுவதே சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் சரியை கிரியை யோகம். இப்படி இந்த நிலையில் வாழ்கின்ற ஆன்மாக்கள் செய்கின்ற செயல்கள் இறப்பில் தவம். அந்த செயல்களுக்கு இறப்பே கிடையாது. அது ஞான நிலைக்கு எடுத்து சென்று வீடு பெற்றை அளிக்கும் என்பதாகத்தான் சொல்லப்படுவது. அப்படி இந்த திருவாரூர் தலமானது யோகத்தின் குறியீடாக அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த திருவாரூர் தலமே யோகத்தலம். அதன் குறியீடாகவே அந்த தலமானது அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார்கள். அந்த தலத்தில் 2 அம்பிகைகள், சக்திகள் காமப்பட்டம் உள்ளது. கமலாம்பாள், நீலோத்பலாம்பிகை என்று சொல்லப்படுகின்ற அல்லியங்கோதை. கமலாம்பாள் யோக வடிவத்தையும், பராசக்தியை குறிப்பதற்காக யோக வடிவத்தையும், நீலோத்பலாம்பிகை அல்லியம் பூங்கோதை என்கின்ற சக்தியை ஆதிசக்தியாகவும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது சாதகன், இந்த யோக நிலையில் உள்ள ஆன்மாக்களை சாதகன் என்று சொல்வார்கள். அந்த சாதகன் அந்த அஜபா மந்திரத்தை முறைப்படி சொல்லி குரு உபதேசத்தின்படி அதை உபசரித்து மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை உந்தி எழுப்பி அதை முறைப்படி மேன்மைப்படுத்தி ஒவ்வொரு ஆதாரத்தையும் அது கடந்து ஆங்கியில் வந்து கபாலஸ்தானத்தில் வந்து உச்சியில் வந்து அடைந்து அது வெளிர் நீல நிறத்தில் உள்ள ஞான நிலை அடைவிக்கின்ற இறைவனை அதை போய் சேர்ப்பதற்கு குறியீடாக சொல்லப்படுவதால் இது முழுவதும் தான் சிவ யோகம் என்று சொல்லப்படுவது. அந்த மூலாதாரத்தில் பராசக்தியாக சொல்லப்படுகின்ற கமலாம்பாள் மூலாதாரத்திற்கு கீழே பச்சை குளத்தில் தாமரை பூ மேலே அந்த குண்டலினி சக்தியானது தூங்கி உள்ளது. அந்த தாமரையும் பச்சை குளத்தையும் குறிப்பாக உணர்த்துவதற்காக கமலாம்பாள் என்ற சக்தியையும் அது யோகத்தை குறிப்பதாகவும், அப்படிப்பட்ட சாதகன் முறைப்படி அவன் அந்த யோக குரு அறிவித்த வழிபாட்டின்படி முறைப்படி அவன் பயின்று பக்குவப்பட்டு வெளிர் நீல நிறமாக உள்ள ஞான நெறியை குறிப்பிடுகின்ற அந்த நிலையை நீலோத்பலாம்பிகை என்ற சக்தியை குறிப்பதற்காக அந்த நீலோத்பலாம்பிகை என்ற சக்தியையும் அதை போக வடிவமாகவும் சொல்லி அப்படிப்பட்ட சாதகன் அந்த நீலோத்பலாம்பிகை சக்தியின் அருளால் அவன் ஞான நிலையை அடைவான் என்று குறிப்பதற்காகத்தான் அந்த 2 வடிவம் உள்ள சக்தியை அந்த திருவாரூர் தலத்தில் அவர்கள் அமைத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட சாதகன் அந்த யோக நிலையில் பல்வேறு வழிமுறைகள் சொல்லப்படுகின்றன. திருமந்திரத்தில் போய் பார்த்தோம்னா அட்டாங்க யோகம், கேசரி யோகம், அமுரிதாரணை, சந்திர யோகம், பரியங்க யோகம் இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். அதாவது அதுல பரியங்க யோகம் என்பது இந்த இல்லற வாழ்வில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே எப்படி யோக நெறியில் சென்று மேம்பட்டு ஞான நிலையை அடைவது, அதுதான் பரியங்க யோகம். அந்த பரியங்க யோகத்தின் மூலமாக சாதகன் அந்த யோக நிலையில் மேம்பட்டு சென்று ஞான நிலையை அடைவான் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த திருவாரூர் தலத்தில் தியாகராஜர் சன்னதிக்கு பக்கத்திலேயே கொண்டி என்ற அம்மன் சன்னதி, அந்த சாதகன் பரியங்க யோகத்தை முறைப்படி பயின்று குரு உபதேசத்தின்படி வாழ்ந்து வந்தால் அவனுக்கு ஞான நிலையை அது அடைவிக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த கொண்டி என்ற அம்மன் சன்னதியும் அங்கே இருக்கும் என்பதாக அருளாளர்கள் அந்த திருவாரூர் தலமே யோகத்தலம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட திருவாரூர் தலத்தில் இந்த 2 பாடல்கள் மிக அருமையாக அருளி செய்துள்ளார். இந்த திருவாரூர் தலத்துக்கும் இந்த சிதம்பரத்துக்கும் ஒற்றுமைகளாக பல்வேறு விஷயத்தை அருளாளர்கள் சொல்லுகிறார்கள்.
நீங்க தில்லையில் அவன் ஆடுகின்ற நடனம் அண்டத்தை ஆடுவது, அது ஊன நடனம் ஞான நடனம் என்று 2 வகையாகவும் சொல்லுவார்கள். இந்த திருவாரூரில் அவன் ஆடுகின்ற நடனம் யோக நடனம் அல்லது நாதாந்த நடனம், புயங்க நடனம், அஜபா நடனம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே சிதம்பரத்தில் சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள். அதாவது இறைவன் அருவமாக இருந்து இந்த உலகத்தையே இயக்குகின்றான் என்பதை குறிப்பதற்காக அந்த ஆகாச குறியீடாக சொல்லுவதுதான் சிதம்பர ரகசியம். இங்கே திருவாரூரில் அவன் உருவத் திருமேனியாக இருந்தும் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருந்தும் அவன் போகத்தில் இருக்கின்ற உயிர்களையும் யோக நெறிக்கு ஆட்படுத்தி அவன் ஆட்கொள்ளுவான் என்பதை குறிப்பதாக இந்த உருவத்தையே அவர்கள் ரகசியமாக சொல்லுவார்கள். அதனாலதான் நீங்க திருவாரூர் சொல்லும் பொழுது தியாகராஜனுடைய திருமேனி முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கும். அந்த பாத தரிசனத்தை எல்லா நாட்களுக்கும் அவர்கள் காட்ட மாட்டார்கள். மார்கழி திருவாதிரை என்றும் பங்குனி உத்திரத்தை என்றும் ஒவ்வொரு பாதமாக காட்டுவார்கள். மார்கழி திருவாதிரை என்று வலது பாதம் என்று நினைக்கின்றேன், பங்குனி உத்திரத்தை என்று இடது பாதம், இந்த 2 பாதங்களையும் அவர்கள் தரிசனத்திற்காக வைப்பார்கள். அப்படி அந்த உருவமே இங்கே ரகசியம் என்று சொல்லப்படுவது, சோமகுல ரகசியம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே இங்கே திருவாரூரில் வந்தாலும் மூலவருக்கு பெயர் வன்மீகநாதர் இருந்தாலும் தியாகராஜ பெருமானுக்குத்தான் அந்த வீதி விடங்கிற்குத்தான் எல்லா வழிபாடுமே. அதே போல தில்லையிலும் மூலஸ்தானத்தில் உள்ள இறைவன் மூலட்டநாதர் என்று சொல்லப்படுவது, ஆனால் நடராஜருக்குத்தான் எல்லாமே. அப்படி திருவாரூர் தலத்திற்கும் சிதம்பரத்திற்கும் அவ்வளவு ஒற்றுமை. அதே போல இந்த சாயரட்சை பூஜையின் போது மாலை நேரத்தில் செல்லுகின்ற வழிபாடானது இந்த உலகத்தில் பவனத்தில் உள்ள எல்லா கோயில்களிலும் உள்ள இறைவனானவன் அங்கே சாநித்தியம் பெறுவதாக, திருவாரூரில் சென்று சாநித்தியம் பெறுவதாக சொல்லப்படுவது. சாரட்சை வழிபாடு திருவாரூரில் மிக பெருமை வாய்ந்தது. அர்த்தஜாம பூஜையாக கடைசி பூஜையாக சொல்லப்படுகின்ற அர்த்தஜாம பூஜை தில்லையில் எல்லா ஆலயங்களிலும் உள்ள இறைவன் அங்கே போய் சென்று அடைவதாக ஐதீகம். அர்த்தஜாம பூஜை தில்லையில் சிறப்பு, சாயரட்ச பூஜை திருவாரூரில் சிறப்பு. அப்படி மூலாதாரமாகிய திருவாரூர் தலத்தில் வழிபட்டு அர்த்தஜாம பூஜையாகிய சொல்லப்படுகின்ற ஞான நிலையை அடைவதற்கு தில்லையையும் சேர்த்து திருவாரூர் தில்லையும் அருளாளர்கள் ஏற்றி போற்றி சொல்லுவார்கள். அப்படியே காஞ்சிபுரத்துக்கும் இந்த திருவாரூருக்கும் ஒரு சில ஒற்றுமைகள். திருவாரூர் தலத்தை பிருத்திவி தலம் என்றும் சொல்லுவார்கள், காஞ்சிபுர தலத்தையும் பிருத்திவி தலம் என்று சொல்லுவார்கள். அடியனுக்கு 2 ஒற்றுமைகள் தான் புலப்பட்டது. ஒன்று, இந்த திருவாரூர் தலத்தில் சுயம்புவாக இறைவனே வெள்ளை மணல் கொண்டு சுயம்புவாக வன்மீகிநாதர் புற்றிடம் கொண்டீசர் என்றும் சொல்லப்படுவார் திருவாரூர் தலத்தில் உள்ள இறைவன். அப்படி இறைவனே மணல் வடிவத்தில் வந்து சுயம்பாக தோன்றியதால் இது மண் தலம் பிருத்திவி தலம் என்று திருவாரூர் சொல்லப்படுவது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் மணலை சுயம்பு லிங்கத்தில் செய்து வழிபட்டதால் அந்த மணலை கொண்டு அவர் சுயம்பு லிங்கத்தை காமாட்சியை ஏற்படுத்தியதால் அது பிருத்திவி தலம் என்று சொல்லப்படுவது. அதை காஞ்சிபுரத்தில் பிலாகாசம் என்றும் சொல்லுவார்கள். பிலா என்றால் குகை, அதாவது கர்ப்ப குகையிலிருந்து குழந்தைக்கு எப்படி அந்த நாடி வழியாக அந்த தொப்புள் கொடி வழியாக உயிரை எப்படி செலுத்துகிறாளோ அதே மாதிரி காமாட்சி அம்மாள் அங்கே செலுத்துவதாக சொல்லப்படுவது, அது பிருத்திவி தலம். 2வது ஒற்றுமை, திருவாரூர் தலத்தில் அந்த தியாகராஜ மூர்த்தியே சோமாஸ்கந்த வடிவம். அதாவது இறைவன் போக வடிவத்தை எடுப்பதற்கே இந்த இல்லற வாழ்வில் ஆன்மாக்கள் மிக சிறப்பாக வாழ்வதற்காக எடுக்கின்ற வடிவம் தான் அந்த சோமாஸ்கந்தர் வடிவம். அதாவது இறை உமை முருகன். இறையை சொல்லுவதற்கு அவன் உண்மை எல்லாம் கடந்த நிலையையும், இறைவியை கலந்த நிலையையும், முருகப்பெருமானை கவர்ந்த நிலையாகவும் சொல்லப்படுகின்ற கணவன் மனைவி குழந்தை என்ற நிலையை ஒப்பிட்டு அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை, அந்த தியாகராஜ மூர்த்தத்தையே சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று புராண கதைகளில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே காஞ்சிபுரத்தில் அந்த தலமே சோமாஸ்கந்த தலமாக உள்ளது. ஏகாம்பரநாதர், காமாட்சி அம்மன், நடுவில் குமரக்கோட்டம். அந்த தலமே சோமாஸ்கந்த தலம்
என்று சொல்லுவதாகவும் அந்த காஞ்சிபுர தலத்தை சொல்வார்கள். அப்படி காஞ்சிபுர தலத்திற்கும் திருவாரூர் தலத்திற்கும் உள்ள ஒற்றுமை, திருவாரூர் தலத்துக்கும் சிதம்பர தலத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்று பெரியவர்கள் மிக அழகாக விரிவாகவும் சொல்லியுள்ளார்கள். அப்படி இந்த திருவாரூர் தலத்தை பற்றி மிக அழகாகவும் மிக அருமையாகவும் பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும் இலக்கிய நயத்துடனும் பூந்துருத்தி நம்பி காடநம்பி அவர்கள் இந்த 9ஆம் திருமுறையில் இந்த 2 பாடல்களிலே மிக அருமையாக அருளி செய்துள்ளார் என்பதாக சொல்லிக்கொண்டு இப்பொழுது அந்த 2 பாடல்களையும் கேட்டு இன்புறலாம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.